இந்த நிகழ்ச்சியின் நிகழ்வுகள் 1994ஆம் ஆண்டு பாம்பேயில் நடைபெறுகின்றன. மேலும் யுராவாவைச் சுற்றி ஒரு புரதத்தின் ரேசர் பயன்படுத்தி தனது இலக்குகளை கொன்றது. அமெரிக்காவிலுள்ள ஜலலின் சகோதரர் ஒரு நீண்ட காலத்திற்கு முன்பு அமெரிக்காவிற்கு ஒரு ரகசிய நடவடிக்கையாக யுனாவை தாழ்த்தியுள்ளார். ஜெயில் நிதியளிப்பில் தஹஷ் டகாலால் கொல்லப்பட்ட ஒப்பந்தம் எம். ஒஸ்தாரா ஒரு தியேட்டரில் DAGAL-ஐ கண்டுபிடித்து வழிகாட்டி மெய்வவார்களின் திரளானத்தை எடுக்கிறது. DAGAL தப்பிக்க பற்றி பேசுவது போலவே இஸ்மாயில் நுழைகிறாள், அவரை கொன்றுவிடுகிறார். இஸ்மாயில் வேலை செய்ய மத்திய வங்கி உஸ்தாரா பிஜி தப்பி ஓடும் திட்டங்களை திட்டமிட்டுள்ளது. அஸ்த்ரான் பின்னர் ஒரு விதவையைச் சந்தித்தார். அவர் இன்ஸ்பெக்டர் பாட்ரே, அன்சாரி, ஷங்கர் மற்றும் ஜலால் கொல்ல விரும்புகிறார். ஆனால் உஸ்தாரா மறுக்கிறார், அவளுக்கு அவமானப்படுத்துகிறார். அவரது குழந்தை பருவத்தில் பில்லியனுக்கு பில்லி பணத்தை ஜலால் கும்பலில் பணிபுரிந்ததாக இது தெரியவந்தது. ஆப்கானுக்கு அவரை பிடிக்கும்படி அவருக்கு பேசிய பிறகு பில்லி அவ்வாறு செய்ய முயற்சிக்கிறார். ஆனால் ஷங்கர் மற்றும் பாட்ரா அவரை கொல்லுவார். வழக்கறிஞர் அன்சாரி போலி ஆதாரமும் பிரேம்களையும் பில்லியனாக ஆபத்தான குற்றவாளி மற்றும் பாட்ராவை ஒரு நேர்மையான அதிகாரியாக கருதுகிறார். இதனால் ஆப்கானியவாதி வேறு வழியில்லை, அவரது சொந்த கைகளில் விஷயங்களை எடுக்க தீர்மானிக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அமெரிக்காவின் உஸ்பாரின் துப்பாக்கி மற்றும் ஒரு ஓட்டலில் இன்ஸ்பெக்டர் பாட்ராவை கொல்ல முயன்ற தோல்வி அடைந்தார். ஆனால் பின்னர் கஃபே கழிவறைக்குள் தனியாக அன்சராவை கண்டுபிடித்து அவருடன் துப்பாக்கியை சுட்டுக் கொண்டார். ஆனால் அன்சாரி தனது துப்பாக்கியை தாழ்த்துகிறார். அவர் கொல்லப்படுவதைப் போலவே யுராடா நுழைகிறார், அவரது தொண்டை அடைகிறார். அமெரிக்காவிற்குப் பிறகு அமெரிக்காவிற்கு தப்பித்துக் கொள்ள திட்டமிட்டு அப்சனுக்கு உதவுவதற்காக தனது திட்டத்தை உண்டாக்கினார். நேரம் ஆப்கானிய மற்றும் உஸ்தாரா பாண்ட் மற்றும் அவர் அவளை காதலித்து விழும். ஆனால் ஆப்ஷான் பயமுறுத்தும், மேலும் படிக்க பழிவாங்கும் அவரது தேடலை தொடர தயார். உஸ்தாரா அவளை ஊக்குவித்து அவரது போர் மற்றும் படப்பிடிப்பு அவளை ரயில்கள். நேபாளத்தில் கொத்தமூருவில் ஜலலின் வரவிருக்கும் போதை மருந்து கப்பலை கைப்பற்ற உதவுவதற்கு இஸ்ரேல் ஆர்ச்சமேஸ் ஆர்டர்கள் கட்டளையிட உதவுகிறது. யுனாலா ஆப்கானிய மற்றும் ஜும்பல் டோக்கெட் கைப்பற்றுவதற்கான மிஷனரிக்கு உச்சானிக்கு. ஆனால் கும்பல் சிக்கி ஜலலின் ஆண்கள் பிடித்து பல அமெரிக்கர்களில் கும்பல் உறுப்பினர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆப்கானிய கும்பல் தப்பிக்க உதவுகிறது. பிறகு யுராபா தனது இறந்த மனிதனை தகுதியிட்டு அவருக்கு அன்பானவர். அடுத்த நாள் யுராபரா காணாமல் போனார் மற்றும் ஜலால் தனது உற்பத்திகளை மருந்து உற்பத்தியை இரட்டிப்பாக்குகிறார். இது டெக்சாஷ் டகால் டென்னஷ் டகாலா இழப்புகளை சமாளிக்க உதவியது. ஆஸ்திரியாவால் கொல்லப்பட்டார். ஜலால் மனைவி ரபியா தனது குழந்தையை இழந்த பிறகு உளவியலாவிக்கவில்லை, நிலையற்றதாக கூறப்படுகிறது. அதில் ஜலால் அமெரிக்காவிற்கு பொறுப்புணர்வார். ஜலால் சமீபத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது மற்றும் சமாளிக்க மருந்து வேலை வேகமாக உள்ளது. இஸ்மாயில் அது ஜலால் மருந்து தொழிற்சாலை தாக்க மற்றும் இந்தியாவில் ஜலால் மருந்து பேரரசு ஒழிக்க ஒரு சிறந்த நேரம் என்று ஒஸ்ட்ரா அறிவுறுத்துகிறது. அதற்கு பதிலாக யுனியில் உதவியுடன் ISSM உதவியை கேட்கும். சில நாட்களுக்கு பின்னர் அஸ்பெமாவை கொண்டுவராமல் அல்மாவை கண்டிப்பாக இன்னும் யுனேமாவை கண்டிப்பாக நம்பவில்லை. யுனாராவின் பாடலாசிரியர் களஞ்சியமாக எண்ணல் எரிபொருளாகவும் எரிந்தனர். ஒரு வாரத்திற்குள் உஸ்தாரத்தை கொல்லும்படி ஜாதல் ஆர்டர்கள் பட்ரா மற்றும் ஷங்கர். அமெரிக்காவிற்கு என்ன நடக்கும் என்று எஸ்ம்பில் நாட்டை விட்டு வெளியேறும்படி என்னால் கவலைப்படக்கூடியது. இதற்கிடையில் ஆஷ்சன் இஸ்மாயிலுடன் இரகசியமாக பணிபுரிகிறார் என்று அறியப்படுகிறது. இது ஷங்கர் அருகே பெற தவறான ரன் சர்மா என்ற தவறான பெயரின் ராணி ஷர்மா என்ற பாடத்திட்டத்தில் நடித்துள்ளார். ஒரு நாள் கணேஷ் சதுர்த்தி குழப்பம் மத்தியில் ஆப்கானிய ஷங்கர் கொல்லும். ஷங்கரின் மரணத்தால் மேலும் கற்பழிப்பு. யுனோயை கண்டுபிடித்துள்ளோம். 2 சந்திப்பு எப்போது வேண்டுமானாலும் யோகாவை கண்டறிவது. ஆப்ஷான் சந்திக்க ஒரு உள்ளூர் ரயில் நுழைவாயில் உள்ளது. வாட்சேவுக்கு அடுத்தடுத்து வந்தபோது அமெரிக்காவில் தனது அணியை சேர்ந்தவர். யுஎஸ்மா மற்றும் இஸ்ஸனின் கூட்டம் மற்றும் பாட்ஹேர் திட்டத்தின் தன் மனிதர்களால் ஒஸ்தாரை துண்டித்து ஆப்கானின் அடையாளத்தை தட்டில் வெளிப்படுத்தலாம் என்று பயமுறுத்தினார். அவர் இருவருக்கும் எச்சரிக்கை செய்ய ரயிலில் நுழைகிறார். ஆனால் உஸ்தாரா விளக்கப்படுவதற்கு முன் நிலைமை எழுகிறது மற்றும் உஸ்தா மற்றும் இஸ்மாயில் ஆப்கானிய எஸ்கேப் அனுமதிக்க வேண்டும் என்ற தூண்டுதலாக செயல்பட வேண்டும். பாட்டர் ரயில் நுழைகிறார். இருவருமே இஸ்மாயில் மற்றும் ஒஸ்தாரர் ஆகியவை கொடூரமான காயமடைந்தன. பாத்திரர் தன் பாமினாலுக்காக ஜலால் திருவிழாவிற்கு ராணி ஷர்மா எடுக்கிறார். அங்கு ஜலால் கொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் பெட்ரா ஷியூட்டுவின் போது இஸ்மாயில் பாக்கெட்டில் இருந்து தனது ஐடி கண்டுபிடித்தார், மேலும் அவரது உண்மையான அடையாளத்தை அறிந்திருந்தார். ஜலால் பின்னர் தனது அசாதாரணத்திற்காக பாட்ராவை கொல்லும்படி ஆபத்தை கட்டாயப்படுத்தினார். பின்னர் அவளைப் பற்றி கூறுகிறார்.
ஒரு சில மாதங்களுக்குப் பின்னர் யுந்தா அருண் ஜலால் அரண்மனை மற்றும் அவரது மெய்க்காப்பாளர்களை கொலை செய்யும் போது ரபியாவை சந்திக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு இது கர்ப்பிணி ரபியா இது ஜெயிலின் பயங்கரவாதத்தை IMMEIL-கு இஸ்மாயில் உடன் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவர் ஜலலின் சகோதரர் மொஹ்சின் மூலம் பிடிபட்டார், மேலும் தற்செயலாக அவரை ஏமாற்றினார். இந்த பழங்காலத்தில் பிறப்புறுப்பிராரமான குழந்தையை ஒரு அறிந்திருப்பதில் இழப்பதற்கு ஏற்படுத்தியது. அவளை காப்பாற்றுவதற்காக உஸ்தாரா குற்றம் சாட்டப்பட்டு இஸ்மாயின் உதவியுடன் ஓடிவிட்டார். தற்போது ரபியா அப்ஷனின் செல்வத்திற்கு விசைகள் மற்றும் திசைகளில் நன்றியுணர்வையும் கைகளாலும் வெளியேற்றுகிறது. ரபியா காட்சியளிப்பதோடு ஜலலின் புல்ஃபைட்டிங் அரங்கில் வந்துள்ளார். அதே ஸ்தலத்தில் உஸ்தானா இணைந்து ஜலலின் ஆண்கள் ஒரு துப்பாக்கி சூடு மீது கொலை செய்து பின்னர் தனது கும்பல் உறுப்பினர்களுடன் அரினா நுழையவும். யுராபாவின் பதுங்கியத்தை தப்பிப்பிழைத்த ஜலலின் ஹெஞ்சில் ஒன்று ரபியாவின் உண்மையை ஒரு தொலைபேசியில் பற்றி அறிவிக்கிறது மற்றும் ஜாலல் குணப்படுத்த முடியாத கோபத்தை மற்றும் தலைகளை மூடுகிறார். அரினாவில் உஸ்தாரா மற்றும் ஜலால் சண்டை மற்றும் யுரரா தனது ஜன்னல் உடன் ஜலால் காயமடைந்தார் மற்றும் ஆப்கானிய தனது வாழ்க்கையை ஒரு வாளுடன் அழைத்துச் செல்கிறார். ஆப்கானியத்தை தனது தந்தை போன்ற ஒரு பாரம்பரிய இசை ஆசிரியராகவும் ஜாலல் போன்ற அனைத்து பாகுபடுத்தி வரும் போதிலும் யுராபரா எப்போதும் தனது உத்தரவுகளை நடத்தி வருகிறார்.